இன்றைக்கி நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ராஜ்மா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? குக்கர் காஞ்சிடுச்சு. இப்போது 2லேருந்து 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கடல் பாசி, அன்னாச்சி பூ, சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போது ஆனியன் சேர்த்துக்கலாம். கூட பச்சை மிளகாவும் போட்டுடுறேன். வெங்காயம் வதங்கும் போது ஒரு ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்று சேர வந்துருச்சு. இப்போ நம்ம புதினா சேர்த்துக்கலாம். ஒரு ½ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது வெறும் மிளகாத்தூள் 1½ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 விசில் 7லிருந்து 8 விசில் விட்ட ராஜ்மாவை இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த டம்ளரில் 1½ டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி கொதிக்குது. இப்போது உப்பு காரம் செக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியாக சேர்த்துட்றேன். நல்லா ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு விசில் போட்டு 2 விசில் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அருமையாக வந்துருச்சு. வாசனம் சூப்பராக இருக்குது. ரொம்பவே ருசியாகவும் மணமாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.